அன்பிற்காக தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உம் அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினே இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உம் அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம் அளவில்லா அன்பிற்காக
அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏழைகளின் பிளன், எளியவர்களின் திடன், பெருங்காற்றிலே கடும் வெயிலிலே நமக்கு ஒரு இதமான குளிர்ச்சியாயிருந்து இந்த நாட்களில் நம்மை நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 34:8 வாசித்தால், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். சுவைத்து பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு அறிவில் அறிஞ்சு இவ்வளவுதாங்க, இது ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி மாதிரி அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அனுபவிக்கிறது, சுவைத்து பார்க்கிறது. இதில் ஒரு நாளும் திருப்தி அடைந்து இவ்வளவுதான் நம்ம நின்று விட முடியாது. அது தோண்ட 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 கடலின் ஆழத்துக்குள் போய் மீன்களை மட்டுமல்ல, முத்துக்களை வாரி வருகிற விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதம் அருமையாய் சொல்லுகிறது. இந்த இயேசுவை ருசிக்கிறவர்கள், சுவைத்து பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, போஜனத்தை மனுஷன் ருசிப்பாங்க. ஒருவேளை கூழுக்கு ஆசைப்பட்டு ஏசா தன்னுடைய மூத்த உரிமையை விற்றுட்டான். அதை வச்சு எனக்கு சேஷ்ட புத்திர பாகத்தினால என்ன நன்மை? நீ வச்சுக்க, எனக்கு அந்த கூழை கொடு, அந்த உணவை கொடு, அந்த பழத்தை கொடு. சாத்தா அப்படி தான் நம்மகிட்ட அபகரிச்சிட்டான். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நம்மளை அவனுடைய பிள்ளைகளை அந்த பழத்தை கொடுத்து ஏமாற்றிட்டான். ஏன் உணவு? அது ருசி, அது ருசி. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ரெபேக்கால பாருங்க, யாக்கோப்பு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி காட்டுக்கு வேட்டையாடி போன அந்த ஏசா வருவதற்குள்ள ஒரு ஆட்டை பிடிச்சி அடித்து ஈசாக்கு கொடுத்து, அந்த உணவு ருசியில் ஏசா யார் யாக்கோப்பு யாருன்னு தெரியாமல் ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டார். வழி விலகு போயிட்டான். அழுகிறான். மூத்த உரிமையை விட்டுட்டு ஏசா எனக்கு வேறொரு ஆசீர்வாதம் இல்லை. உணவு அவ்வளோ ஒரு சுவை, அந்த அவசரம் ருசி வழி விலக பண்ணும், கண் சொருகி போக பண்ணிருச்சு. நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 27:4-7 அதை வாசிக்கிறோம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதனால் யோபு பல இடத்துல சொல்கிறாரு, உப்பு எப்படி உணவுக்கு ஒரு ருசியாக இருக்குதோ, இந்த பூமியில் கர்த்தர் உங்களை நீங்கள் ருசிக்கிறவர்களாக மட்டும் இல்லை, சுவைக்கிறவர்களாக மட்டும் இல்லை, உப்பு எப்படி ஒரு சுவையை கொண்டு வருகிறது உணவுக்கு, உங்களை சுவையுள்ளவர்களாக மாற்ற போகிறாரா. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இன்னைக்கு உங்களை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவரை ருசிக்கணும். எப்போ முடிப்பார், ஏண்டா ஜெபம் பண்ணுறாரு, இந்த ஆளே வேணாம், இந்த வழியிலே போகக்கூடாது, மாட்டிடக்கூடாது நம்மளை நினைக்கக்கூடாது. எப்படி யோபு 12:11 வாசித்து பார்த்தால், வாயானதை போஜனத்தை ருசிப்பது போல என் வார்த்தைகள் ருசியுள்ளவைகளாக இருக்கட்டும் யோபு சொல்றார். கர்த்தருடைய வசனத்தில் ஒரு ருசி, போஜனம். எப்படி உப்பு ஒரு போஜனத்தில் ஒரு உணவில் ருசியை கொண்டு வருதோ, இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்ம அனுபவிக்கிற அந்த அனுபவங்கள் இருக்குது, ஜெபம் இருக்குது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்குது. அந்த நிறைவு இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைய ருசியுள்ள அநேகரை கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும். அதான்
உன்னத பாட்டில் சாலமோன் ஞானி சொல்றார், என் நேச தோட்டத்தில் வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நல்ல கனி கொடுக்கிறவங்களாக, ருசி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதான் ருசியுள்ள பதார்த்தங்களை நம்ம கொடுக்கணும். இதான் விருந்தோம்பல் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுது. வேதத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. இயேசு எதெல்லாம் ருசி பார்த்தாரா? எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தாரா. நம்மை மீட்டு கொள்ள, அழிவிலிருந்து பாதுகாக்க, நமக்கு ஒரு திறந்த வாசலை வைக்க, ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் அடைய, எல்லா வியாதிக்கும் விலக்கி காக்கத்தான் இயேசு மரணத்தை ருசி பார்த்து, இன்றைக்கு அந்த இயேசுவை நாம் பின்பற்றவும், ஜெபிக்கவும், அனுபவிக்கவும் தான் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு சுவையுள்ள உப்பாக, கனிகளாக கர்த்தர் உங்களை மாற்றி, சுவை தரும் வெந்நீரை உப்பாக மாற்றி, உங்கள் கனிகளை மற்றவர்கள் விரும்பி சாப்பிடுகிற அளவுக்கு ஒரு சுவையுள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி ருசிக்கிற ஒரு அனுபவத்தில் உங்களை கொண்டு வந்து நடத்துவாராக. அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை ருசிக்கவும், சுவைக்கவும், அனுபவிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து நீதியின் பாதையிலே நடத்தும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும், பயங்கள் நீங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.